ஆளுநர் மாளிகைக்கு விஜய் அவர்கள் 2 வாட்டி போயிட்டு வந்துட்டார். 2 முறை போய் என்னை ஆட்சி அமைக்க நீங்கள் அழைக்கணும் அப்படின்னு ரெக்வெஸ்ட்டை கொடுக்குறாரு. சரி, ரெக்வெஸ்ட்டை கொடுக்கும்போது அங்கே சட்ட ரீதியாக ஆளுநர் என்ன பதில் சொல்லி அனுப்பணும் அப்படின்னா, ஓகே, நீங்கள் தனிப்பெரும் கட்சியாக வந்துட்டீங்க. இப்போ 3 கட்சி, அதில் 3ல் பெரிய கட்சியாக நீங்கள் இருக்கீங்க. உங்களுக்கு அதிக இடங்கள் இருக்குது அப்படின்னும் போது 2 கூட்டணி ப்ளஸ் இவங்க தனியாக வரும்போது நீங்கள் இவ்வளோ பெரிய கட்சியாக இவ்வளோ வாக்குகள் வாங்கிட்டீங்க. அப்போது உங்களுக்கு நான் ஆட்சி அமைக்க நான் அழைச்சி உங்களுக்கு ஆட்சியை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் சட்ட ரீதியான விஷயம். ஆனால் உங்ககிட்ட மெஜாரிட்டி இல்லை. இப்போ காங்கிரஸ் உள்ளே வந்ததுக்கப்புறம் 113 தான் இருக்குது. இன்னும் 6 இடங்கள் தேவைப்படுது. இதை தாண்டி நீங்கள் மெஜாரிட்டியாக அதுக்கப்புறம் நிரூபிச்சுக்கலாம், இதெல்லாம் பண்ணிக்கலாம். பட் எனக்கு இப்போ 118 தொகுதி வேணும்னு சொல்லிட்டு அவர் இன்றைக்கி வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் வேணால் ஆட்சி அமைச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆளுநர் சொல்கிறார். இது சட்ட ரீதியாக சரியா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சட்டப்படி என்னென்னா, ஆளுநர் மாளிகை இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நின்றுக்கிட்டு நீங்கள் மெஜாரிட்டியை நிரூபித்தா தான் நான் உங்களுக்கு ஆட்சி அமைக்க அனுமதி கொடுப்பேன், ஆட்சி அமைக்க அழைப்பேன்னு சொல்கிறது இருக்கு இல்லையா, அது சட்ட ரீதியாக தவறு. ஆக்சுவலி அவங்க ஆளுநருடைய அந்த ஒரு பெரிய அதிகாரம் என்ன அப்படின்னா, ஆளுநர் அழைக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் மெஜாரிட்டிக்கு மற்றவங்க யாருமே வரல. இப்போ திமுகவோ அதிமுகவோ எங்களை ஆட்சி அமைக்க கூப்பிடுங்கன்னு சொல்லி அவங்க யாருமே வரல. விஜய் மட்டும்தான் வந்திருக்கிறார் அப்படின்னா அவருக்கு அதை கொடுக்க வேண்டியது ஒரு சட்டப்படி, ஒரு என்ன சொல்கிறது, அது சட்டப்படி கரெக்டான விஷயம், அது மட்டும்தான்.